ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டான தயிர் வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு சூப்பரான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 125 கிராம் உளுந்து எடுத்து 2 மணி நேரம் போல் ஊற வச்சு அதனுடைய தண்ணியை வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்திக்கிறேன். இது கூட சின்ன துண்டு இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சின்னது ஒன்று, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பஞ்சு மாதிரி வர அளவுக்கு கலக்கிக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து சின்ன சின்ன வடைகளாக தட்டி வந்து நம்ம எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரைக்கும் பொழுது உங்களுக்கு இஞ்சி வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இஞ்சியை தவிர்த்துட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ மிதமான தீயில் வந்து 2 பக்கமும் நம்மளுடைய வடைகள் வந்து வெந்து தயாராகிடுச்சு. இதை வந்து எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வந்து சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 30 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வடை வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். எக்ஸஸாக இருக்க எண்ணெய் கூட நமக்கு இதில் இந்த ஸ்டெப்பில் வெளியில் வந்துடும். வடை பாருங்கள், உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கிறதுனால வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பச்சரிசி, ஊற வைக்காத அரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்து வடை எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிப்பியில் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ தயிர் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயும் கடுகும் போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம வந்து அதை தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க, புளிப்பு இல்லாதது. அப்போ தான் வடை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். தயிர் போட்டுட்டு அது மேலே நம்ம வடைகளை வந்து அடுக்கிக்கோங்க. இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தயிரில் நல்லா ஊறுற மாதிரி பண்ணிக்கோங்க. வடையை வந்து நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்து எக்ஸஸாக இருக்க தண்ணியை வந்து லைட்டாக அமுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், கேரட், மல்லி இலை, பூந்தி, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வடைகள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.